தற்போதைய அண்மை செய்தியாக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் புதியதாக பொறுப்பேற்ற தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்தித்து வருகிறார். தற்போதைய அண்மை செய்தியாக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் புதியதாக பொறுப்பேற்ற தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்தித்தார். ஆளுநர் ஆர் என் ரவியுடன் புதியதாக பொறுப்பேற்ற தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மரியாதை நிமித்தமாக ஆளுநர் ஆர் என் ரவியை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்தித்ததாக கூறப்படுகிறது. தற்போதைய அண்மை செய்தியாக ஆளுநருடன் புதிய தலைமை செயலாளர் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைமை செயலாளர் முருகானந்தம் தற்போது சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் தரப்பிலிருந்து இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தினம் அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் மூத்த அமைச்சர் உட்பட மொத்தம் 3 அமைச்சர்களுக்கு அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் புதிதாக 3 பேருக்கு அமைச்சரவையில் பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என பல்வேறு கருத்துக்கள் தலைமைச் செயலக வட்டாரத்தில் பேசப்பட்டன. இந்த நிலையில்தான் இன்று மாலை தலைமைச் செயலாளர் ஆளுநருடன் சந்திப்பார் என்ற ஒரு தகவலும் வெளிவந்தது. இந்த நிலையில தலைமைச் செயலாளர் ஆளுநருடன் சந்திப்பு என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு அமைச்சரவைக்கான பட்டியலை வழங்குவதற்கா அல்லது புதிதாக பொறுப்பேற்ற நிலையில ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் தலைமைச் செயலாளர் தரப்பிலிருந்து இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, புதிதாக தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில மரியாதை நிமித்தமாக ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காகவே தலைமைச் செயலாளர் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் போன்ற தகவல்கள் தற்போது வந்திருக்கின்றன. ஆனால் இந்த சந்திப்பின் போது அமைச்சரவை மாற்றத்திற்கான ஒரு பட்டியல் வழங்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ந்து அரசியல் நோக்கர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுபோன்ற எந்தவித தகவலும் தனக்கு தெரியவில்லை என்று செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு கேள்விகள் எழக்கூடிய நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது அரங்கேறி இருக்கிறது. ஆளுநர் தலைமைச் செயலாளர் இந்த இருவர் சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பல்வேறு காலகட்டங்களில் இந்த இருவருடைய சந்திப்பு என்பது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பாக கூட இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வெளிவந்த தகவலினுடைய ஒரு முன்னோட்டமாக தற்போது ஆளுநரை தலைமைச் செயலாளர் நேரடியாக சந்தித்து இருப்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.